பானையில தண்ணி இருக்கான்னு பாருங்க. தண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. தண்ணி இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லையா? பார்த்துங்க. அப்புறம் எதுக்கு தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க? இல்லையா? ரைட்டு, சந்தோஷம். வாங்க. எதுக்கு தான் இவங்க தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க தெரியல. இதுனா பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டா? ரைட்டு, வாங்க. பெரம்பலூர் மாவட்டம், பெரம்பலூர் பேருந்து வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதிமுக ஆட்சியின் சார்பாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் வச்சிருக்காங்க. தண்ணீர் பந்தல் ஏற்கனவே ஒரு பாட்டி வந்து பார்த்தாங்க, அதில் தண்ணீரே இல்லைன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அதை நம்ம அதோட உண்மைத்தன்மையை என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் வந்திருக்கோம். வாங்க, இதில் தண்ணி இருக்காது, நீங்களே பாருங்க. தண்ணி இல்லை. இது வந்து ஒரு அதிமுக அரசு எதுக்கு இதை வச்சிருக்காங்க, மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்றுறாங்கன்றது இதெல்லாம் தெரிஞ்சிடலாம். இதே போலதான் தமிழக அரசு திட்டங்களும் அனைத்து விதமான விஷயங்களும் ஏமாத்துறதுக்காக தான் இது வச்சிருக்காங்க. நீங்க பாத்துங்க, தமிழக மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.